கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலேயும் நாம் குருத்தோலை ஞாயிறை குறித்து நாம் தியானிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு வந்தாரோ அவைகளை நிறைவேற்றும்படியாய் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நாம் தியானிக்கிற வசனங்கள் அது நம் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் தேவ சமூகத்திலே ஒரு விசை கூட நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரியும், முற்று முடிய உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிறிலேயும் ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்த பெரிய தயவுக்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, இந்த வேளையிலையும் ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிற காரியங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாய் காணப்பட கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கம், கிருபை, தயவு, அன்பு கூட இருந்து முற்று முடிய உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த தேவரீர் நீர் இரக்கம் செய்யும். அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். உங்க நாமம் உயர்த்தி காட்டப்படட்டும். ஆண்டவரே, உங்க நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலேயும் நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்டதான வேத வசனம் சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். The book of Zechariah, chapter 9, verse 9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயும் இருக்கிறார். அதே வசனம் இன்னொரு இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். மத்தேயு எழுதின Gospel of Matthew chapter 21 verse 4. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. இந்த 2 வசனத்திலேயுமே நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் சொல்கிறது, சகரியா 9:9 சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுதும் அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்திற்கு முன்பாய் அவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த இடத்துல இந்த பவனி வருகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பவனி வருகிறதான வேளையில, அதாவது அந்த வசனம் 2 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எந்த ஒரு மனுஷனும் கழுத மேலையும் கழுத குட்டி மேலையும் 2 மேலையும் என்ன செய்ய முடியாது, ஏறிக்கொண்டு வர முடியாது என்பதை நாம் நன்றாய் அறிவோம். தேவனுடைய பிள்ளைகளை,
ஆனால் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கு, கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று இந்த சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லியிருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயும் சொல்லி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது கழுதையும் கழுதை குட்டியும் என்ன செய்திருக்கிறது, அங்கே கட்டப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டையும் அவுத்து கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். அதனால ஏறினது ஒரே ஒரு குட்டியின் மேல்தான் என்று சொல்லி மற்ற வசனங்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ஜான் சாப்டர் verse 12 13 to 15. குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 வசனங்களிலுமே, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே 14வது வசனத்துல என்ன சொல்லியிருக்க என்று சொன்னால், அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு ஏறினது ஒரு கழுதை குட்டி என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், இன்னும் 2 வசனங்களை கூட நம்ம வாசிப்போம். அந்த 2 வசனத்திலேயும் சொல்லப்பட்ட காரியத்தை நாம் இந்த வேளையிலே வாசிக்க போகிறோம். மார்க் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மார்க் 11:2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், the Gospel of Luke chapter 19 verse 30 and 31. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டார், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். இந்த 2 வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் பொழுது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வேளையிலே நாம் 5 வசனங்களை வாசித்தோம். அதிலே 5 இருப்பிடங்களை நாம் வாசித்தோம். அதிலே 2 இருப்பிடத்திலே சொல்லப்படுகிறது, கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் என்ன செய்தார், பவனி வந்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மற்ற 3 இடங்களிலே சொல்லப்படுகிற காரியம், அங்கே வந்து கழுதை குட்டி
குட்டியின் மேல் அவர் என்ன செய்தார்? பவனி வந்தார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு குட்டி இருந்துச்சுன்னா தாய் என்ன செய்யும்? கூட இருக்கதான் செய்யும். அதனால குட்டியை அவுத்துட்டு வரும் பொழுது தாயும் என்ன செய்யும்? கூட வந்திருக்கும். ஆனா சகரியாவும் மத்தேயும் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. ஆனா எந்த ஒரு மனுஷனும் ரெண்டுலையும் என்ன செய்ய முடியாது? ஏற முடியாது. இதை தெளிவாய் மற்ற சுவிசேஷங்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷத்திலேயும், மார்க் எழுதின சுவிசேஷத்திலேயும், லூக்கா எழுதின சுவிசேஷத்திலேயும் நாம் வாசிக்கும் பொழுது, அதாவது யோவான் எழுதின சுவிசேஷத்துல அவர் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மார்க் 11:2 லூக்கா 19:30-31 மனுஷர் ஏறி இராத கழுதை குட்டி என்று சொல்லி, ஒரு காலும் ஒருவரும் ஏறி இராததான ஒரு கழுதை குட்டியை அங்கே மென்ஷன் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நாமம் மகிமைப்படும்படியாய் அவர் யாரும் உபயோகிக்காததான ஒரு கழுதை குட்டியின் மேல் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏறி இருக்கிறார் என்று சொல்லி அங்கே வசனங்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. ஆனா கழுதையும் என்ன செஞ்சிருக்கலாம்? கூட வந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியா இருந்தாலும் அதாவது இந்த குருத்தோலை ஞாயிறு நாட்களிலே பலரும் பலவிதமான கருத்துள்ளதான பிரசங்கத்தை செய்கிறதை நாம் வாசிக்க முடியும், நாம் கேட்க முடியும். குருத்தோலையை பற்றி பேசியிருக்காங்க, கழுதையை பற்றி பேசியிருக்காங்க, மற்ற ஜனங்கள் அவரை ஆர்ப்பரித்ததை குறித்து பேசியிருக்காங்க. பலரும் பல விதத்திலே பேசியிருக்கிறார்கள். இந்த நாளிலே நான் ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே. அதாவது வசனம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12 நமக்கு தெரிந்த வசனம், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பாக நாம் ஒரு கழுதை குட்டியாக தான் காணப்படுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து அந்த கழுதை குட்டி அதுவரைக்கும் யாருமே என்ன செய்யல? ஏறல. ஆனா இயேசு கிறிஸ்து ஏறுவதற்கு அது இடம் கொடுத்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. இயேசு கிறிஸ்து ஏறுவதற்கு இடம் கொடுத்தது போல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே அவர் கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளை. அவருடைய உள்ளத்திலே கடந்து வந்து அவர் என்ன செய்கிறார்? அவருடைய சகல காரியங்களையும் அவர் பொறுப்பேற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவர் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. முதலாவதாய் நாம் பார்க்கும் பொழுது, இந்த கழுதை ஆதியாகமம் 42:19-20 நாம் வாசித்தோம் என்று சொன்னால், Genesis chapter 42 verse 19 and 20. நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற் கூட்டத்தில் கட்டுண்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படி செய்கிறதற்கு இசைந்து. இந்த 2 வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, Genesis chapter 42 verse 19 and 20, அதாவது இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும் தேவனுடைய பிள்ளைகளை. அதாவது யோசேப்பை என்ன செய்யறாங்க? சகோதரர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விற்று போடுகிறதை பார்க்கிறோம். அவன் அடிமையாய் பிடிக்கப்பட்டு போனதான எகிப்திலே அவன் என்ன செய்கிறான்? பயங்கரமான பாடுகளை பட்டு கடைசியிலே சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அடைக்கப்பட்ட நேரத்திலே அவன் அங்கேயும் தேவனுக்கு பிரியமாய் இருந்தபடியினால் தேவன் அவனை உயர்த்த சித்தமானார் என்பதை நாம் வேதத்தின் நிமித்தம் அறிய முடியும் தேவனுடைய பிள்ளைகளே.
வசனம் சொல்லுது, தேவன் சிறைச்சாலையிலேயும் யோசேப்போட கூட இருந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு விதத்துல நம்ம சொன்னோம்னா, யோசேப்பு தேவனோடு கூட இருந்தபடியினால்தான் தேவன் யோசேப்போடு கூட என்ன செய்தார், இருந்தார். நம்ம வேண்டாம் தள்ளிட்டோம்னா அவர் பை ஃபோர்ஸ் அவர் நம்மளோடு கூட என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்தார் என்று சொன்னால், ஆண்டவரோடு கூட யோசேப்பு என்ன செய்தான், இருந்தான். அதனாலதான் ஆண்டவர் இருந்தார். ஆண்டவரோடு கூட யாரும் இல்லாட்ட ஆண்டவர் யாரோடையும் இருக்க மாட்டார் தேவனுடைய பிள்ளைகளை. ஆகவே வசனத்தின்படி யோசேப்போடு கூட தேவன் இருந்தாலும் அதனுடைய மறு காரியம், யோசேப்பு தேவனோடு கூட இருந்தான் என்பதை நாம் அறிய முடியும் தேவனுடைய பிள்ளைகளை. அதனால் அவன் உயர்த்தப்பட்டான். உயர்த்தப்பட்டது அவனுடைய சகோதரருக்கு தெரியாமல் பஞ்ச காலத்திலே அவர்கள் கோதுமை வாங்கும்படியாய் என்ன செய்கிறார்கள், இங்கே கடந்து எகிப்துக்கு கடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் யோசேப்பு அதை கண்டுபிடித்தபடியினால் அவன் பல காரியங்களை, அந்த சம்பவத்தெல்லாம் நீங்க வாசிங்கன்னு சொன்னா, அதாவது அவன் எந்த அளவுக்கு அவன் தன்னுடைய சகோதரரை நேசித்தவனாய் அவன் காணப்பட்டான் என்பதை குறித்து அந்த வசனங்கள் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறதை நாம் அறிய முடியும் தேவனுடைய பிள்ளைகளை. அவன் என்ன செய்யறான் சொன்னா, இப்பொழுது வாசித்ததான 19-20 வசனத்துல, நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும், மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படியே செய்கிறதற்கு இசைந்து என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இவனுடைய தாய்க்கு பிறந்தது இன்னும் ஒரே ஒரு தம்பி. மற்ற தாய்மார்க்கெல்லாம் பிறந்தவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஆனா தான் கூட பிறந்ததான தம்பியை காணும்னு சொல்லிட்டு அந்த ஏக்கத்துல அவன் அப்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாரையாவது பிடிச்சு வச்சாதான் இவங்க என்ன செய்வாங்க, கட்டாயம் வருவாங்கன்னு சொல்லி ஒருத்தனை பிடிச்சு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதான எல்லா தானியத்தையும் கொடுத்து அவங்க என்ன, நீங்க வரும்போது உங்களுடைய தம்பி என்ன செய்யுங்க, கூட்டிட்டு வாங்க என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் இங்கே இருந்தவனுக்கும் அவன் ராஜ்ய உபசாரத்தை தான் செய்தான் என்பதை அவனுடைய வாயினாலே சொல்லுவதை வேத வசனம் அதாவது திட்டமாய் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளை. தேவன் நாம மகிமைப்படட்டும். இந்த இடத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டு இருக்கட்டும், மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து அப்படி என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் என்ன செய்யறான், மற்றவங்களுக்கெல்லாம் பஞ்சத்துல வாடுகிறதான குடும்பத்தை சேர்ந்த மற்றவர்களுக்கு இவன் தானியத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. அந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள், அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படியே செய்கிறதுக்கு என்ன செய்தார்கள், இசைந்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தானியத்தை வாங்கி செல்லுகிறதை பார்க்கிறோம். தானியம்னா என்னது, ஆகாரம். ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கும்படியாய் இந்த சகோதரர்கள் எடுத்துக்கொண்டு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. ஆண்டவர் உங்களிலேயும் என்னிலேயும் விரும்புகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், நாம் மற்றவர்களுக்கு ஆகாரத்தை எடுத்து செல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவங்கெல்லாம் வந்தது கழுதையில தான் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அந்த தானியத்தை சுமக்கிறதுக்கு கழுதை தேவைப்பட்டுச்சு. ஆனா இப்பொழுதுள்ளதான புதிய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டதான காரியத்தின்படி மற்ற ஜனங்களுக்கு ஆகாரத்தை எடுத்து செல்லும் கழுதைகள் நீங்களும் நானும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளை. அதாவது மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், ஆகாரத்தை எடுத்து செல்லும் ஒரு கழுதைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் தேவனுடைய பிள்ளைகளை.
வசனம் சொல்லி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல ஒருவன் என்ன செய்தான்? அவன் விதைகளை விதைக்கும்படி தன்னோடு கூட விதைகளை எடுத்து சென்றான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப விதைகளை அவர்கள் விதைக்கும் பொழுது அது என்ன செய்து 30, 60, 100 நல்ல நிலத்தில் விழுந்ததான விதை காணப்பட்டதை வேத வசனம் திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறது. மற்ற நிலங்கள்ல விழுந்ததெல்லாம் எப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா நல்ல நிலத்தில் விழுந்ததான விதைகள் 30, 60, 100 பலன் கொடுத்தது என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, தேவ வசனத்தை சுமந்து கொண்டு செல்லுகிற நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு அதை கொடுக்கிறதான வேளையிலே வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வசனம் வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொல்லப்படுகிறது. அது ஆத்துமாக்களோடு திரும்பும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, உன்னுடைய விதையை என்ன செய்? ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே தேவனுடைய வார்த்தையாகிய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையாகிய விதையை நாம் சுமந்து கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கிறதான வேளையிலே ஆத்தும பாரத்தினால் தவித்துக் கொண்டு இருக்கிறதான ஜனங்கள், ஆத்தும பாரத்தினால் அழிந்து கொண்டு இருக்கிறதான ஜனங்கள், இப்படிப்பட்டவர்களை தேற்றும்படி நாம் அந்த வேத வசனமாகிய ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாய் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிய முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் எப்படி மற்றவர்களுக்கு பசியாய் பஞ்சத்தினால் வாடி இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை எடுத்து சென்றார்களோ, அதை போல தேவனுடைய வசனத்தை நாம் எடுத்து செல்லுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய நாம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் இரக்கம் செய்வாராக. அதோடு மட்டுமல்ல, இரண்டாவதாய் நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 43 அதிகாரம் 8, 9 வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ஜெனிசிஸ் chapter 43 verse 8 and 9. பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டானை என்னோட அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்திலே கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டானை என்னோட அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்திலே கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சம்பவம் எதற்காய் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஏற்கனவே நம்ம வாசித்ததான 42 அதிகாரம் 19, 20 நீங்கள் நிஜஸ்தரானால், ஏன்னா யோசேப்போட தம்பி அவங்க கூட்டிட்டு போகல, மற்ற யோசேப்பு யாருன்னே அவனுக்கு தெரியல, அவன் என்ன நானே தெரியாம இருந்தாங்க. ஆனா அங்க இருக்கிறது யோசேப்பு தான் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. அதோடு மட்டுமல்ல, போனது 10 பேர் தான். அவங்க நீங்க வேவு பார்க்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே இவங்க தங்களை அதாவது உறுதிப்படுத்துவதற்காய் பல காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவனுக்கு தெரியுது, ஆனாலும் தெரியாத மாதிரி என்ன செய்யறான்? நடித்து, நீங்கள் நிஜஸ்தரானால் உங்களுடைய சகோதரனை என்ன செய்யுங்க, கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னதுனால இவங்க போய் அந்த தானியம் எல்லாம் காலியான உடனே அவங்க தகப்பங்கிட்ட கேட்கிறாங்க, நாங்க திரும்ப போய் தானியம் வாங்கிட்டு வரணும்னு. அப்ப தகப்பன் அனுப்புறதற்கு விருப்பப்படவில்லை. ஏனென்று சொன்னால், அவன் நேசித்த ராகேலின் பிள்ளைகள் தான் யோசேப்பும் பென்யமீனும். யோசேப்பு செத்து விட்டான் சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு சகோதரனையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? பிடித்து வைத்துக் கொண்டார்கள். அதோடு மட்டுமல்ல, இப்ப இளையவனையும் கூட்டிக் கொண்டு போகிறீர்களே, நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனா யூதா சொல்றான், அவனுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனம் சொல்லுது, அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவனை என்னிடத்திலே கேளும்,
நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என் மேல் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்படியானால் அதாவது பென்யமீனுக்காக யூதா என்ன செய்கிறான்? உத்தரவாதியாய் அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறது என்பது ஜெபத்தை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மற்றவர்களுக்காய் போராடி ஜெபித்து அவர்களை தேவ சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறதான ஒரு உத்தரவாதம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. முதல் பாயிண்ட்ல வசனத்தை எடுத்து சென்று மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஆகாரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆகாரம் என்பது தேவனுடைய வசனம் என்று பார்த்தோம். இந்த இடத்திலே அந்த வசனங்கள் கிரியை செய்யும்படியாய் தேவனுடைய சமூகத்திலே உத்தரவாதம் உள்ளவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. ஆகவே தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரே நீங்க எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை ஏற்றுக்கொண்டதான நாங்கள், உம்மை சுமந்து செல்லுகிறதான நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்காய் உத்தரவாதம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க என்று சொல்லி நாம் தேவ சமூகத்திலே நாம் சொல்லுவோம். எப்படி அவன் தன் தகப்பன்ட்ட சொன்னானோ அதை போல நாமும் நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். ஆண்டவரே நான் இவர்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறேன், நான் இன்னாருக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்திலே நாம் போராடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். யூதா அவனுக்காய் உத்தரவாதம் பண்ணினான். அதே போல அவன் என்ன செய்தான்? மீண்டும் தகப்பனிடத்தில் கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. நாமும் யாராருக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறோமோ அவர்களை தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் கொண்டு வர முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட காரியத்திலே நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. மூன்றாவதாய் நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். John chapter 12, the Gospel of John chapter 12 verse 26. இதை நம்ம இந்த வேளையிலே வாசிப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்டதான தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் விதையை சுமந்து கொண்டு நாம் விதைக்கிறதோடு மட்டுமல்ல, அதற்காய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நாம் பிதாவை கனம் பண்ணுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்பதை வேத வசனம் திட்டமாய் சொல்லி இருக்கிறது. அப்ப அவரை கனம் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு ஊழியம் நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் தேவன் ரட்சித்தது ஏதோ சும்மா இருப்பதற்காக அல்ல. அவர் ரட்சித்ததான நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர் வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், அவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும், மூன்றாவதாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியத்தை செய்கிறபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறது. அவரை கனப்படுத்தும் பொழுது பிதாவானவர் என்ன செய்யறாரா? யார் ஊழியம் செய்யறாங்களோ அவங்களை கனப்படுத்துகிறார் என்று சொல்லி இந்த 26வது வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. அடுத்தபடியாய் நம்மேல் விழுந்ததான கடமை என்னவென்று சொன்னால், நாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாய் நாம்
நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான்காவதாய் நாம் பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 2 Timothy chapter 2 verse 20, ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனஈனத்திற்கும் ஆனவைகள். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் மாணவைகள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, பொதுவா ஒரு வீட்டை எடுத்தோம்னா அதுல பணக்காரங்க வீடுனா பொண்ணுனால செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்கலாம். அதோடு மட்டுமல்ல, சில வீடுகள் எல்லாம் பொண்ணுனால சேர், அதாவது தங்கத்தினால சேர் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சிலர் என்ன செய்யறாங்கன்னா தங்கத்துல பிளேட், சாப்பிட்ற பிளேட்டை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறவர்கள் பொண்ணுனாலையும், வெள்ளி பொதுவா நிறைய பேருக்கிட்ட வெள்ளி பாத்திரங்கள் என்ன செய்யும் இருக்கும். ஆனா பொற்பாத்திரங்கள் சொல்றதை விட பொன் நகைகள் இருக்குமே தவிர பாத்திரங்கள் அதிகமாய் இருக்கிறதை நாம் ஏதோ 1-2 நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே தவிர பொதுவாய் ஜனங்கள் பொண்ணுல என்ன செய்வதில்ல, பாத்திரங்கள் செய்வதில்லை. ஆனால் ஒரு வசனம் சொல்றது, ஒரு பெரிய வீட்டுலனா, ஒரு பெரிய பணக்கார வீட்டுல பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல், அதாவது மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். பொண்ணு இருக்கிற வீட்டுல என்ன இருக்கும், வெள்ளியும் இருக்கும். அதோட மட்டுமல்ல, மரமும் மண்ணும் அப்படிப்பட்ட பாத்திரங்களும் என்ன செய்யும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாத்தையும் தங்கத்தை என்ன செய்ய முடியாது, பாத்திரத்தை யூஸ் பண்ண முடியாது. எதை யூஸ் பண்ணணுமோ அதைத்தான் என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. சிலது மரத்தினாலதான் என்ன செய்வாங்க பெரிய நல்ல விலை உயர்ந்த மரங்கள்ல தான் கட்டில் எல்லாம் செய்யறத பார்க்கிறோம். சிலர்ல உடன் சோஃபா, இப்படிப்பட்ட காரியங்களை பயங்கரமான பெரிய விலை உயர்ந்த மரத்துல தான் அவங்க என்ன செய்யறாங்க, தங்கத்துல செய்ய மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் இங்க சாதாரண வீட்டை பற்றி பேசல, ஒரு பெரிய வீட்டில் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் நமக்கு என்ன செய்யும் நல்லாவே தெரியும். எதை நம்ம கனமான காரியத்திற்கு உபயோகிக்கிறோம், எதை கனவீனமான காரியத்திற்கு உபயோகிக்கிறோம் என்பதை குறித்து நமக்கு திட்டமாய் தெரியும். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது என்னன்னா, கனவீனத்திற்குமானவைகள். 21வது வசனம், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்ம பொன்னா இருந்தாலும் சரி, வெள்ளியா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, மண்ணா இருந்தாலும் சரி, கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ராஜா உபயோகிக்கிற விதத்திலே நாம் காணப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னொரு இடத்துல திட்டமா சொல்லி இருக்கு, அதாவது இந்த இடத்திலேயே சொல்லி இருக்கு, எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை சுமந்து கொண்டு செல்லுகிற நீங்களும் நானும் ஒரு கனத்துக்குரியவர்களாய் நம்ம எப்படின்னா இருக்கட்டும், நம்மளை எப்படி வேணா ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கட்டும். பொண்ணுனால உருவாக்கி இருக்கலாம், வெள்ளினால உருவாக்கி இருக்கலாம், மரத்தினால உருவாக்கி இருக்கலாம், மண்ணுனால உருவாக்கிக்கலாம். ஆனா எப்படியாய் நாம் காணப்பட்டாலும் அவங்கள போல நான் இல்லையே, இவங்கள போல நான் இல்லையேன்னு சொல்லி எண்ணாதபடிக்கு கர்த்தர்
கர்த்தர் என்னை எந்த காரியத்திற்காய் அவர் என்னை அவருடைய கையிலே எடுத்திருக்கிறாரோ, அவருக்கு பிரயோஜனமாய் இருக்கிறனோ, அதிலே நான் சந்தோஷம் உள்ளவளாய் காணப்படுவேன் என்று சொல்லி நாம் அதில் திருப்தி உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஏதோ ஒரு மூலையில, சில வீட்டுல எல்லாம் பொதுவா சாதாரண வீட்டிலேயே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பாத்திரங்கள், பல விதமான பொருட்கள் இருக்கும். எல்லாம் எங்கேயாவது ஒரு மூலையில பாழடைஞ்சு போய் தூசி படர்ந்து எப்படி எல்லாமோ இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்டதை விரும்பவில்லை. அனுதினமும் பொன்னா இருக்கட்டும், வெள்ளியா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், அனுதினமும் உபயோகப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை ஏற்றுக்கொண்டதான நீங்களும் நானும் அந்த கழுதை குட்டி எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்மேல் ஏற்றிக்கொண்டதோ, விசுவாசிகளான ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலேயும் இயேசு ஜீவிக்கிறபடியினால் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தேவ இரக்கம் நம்மளோடு கூட இருந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி நம்மை தேவ கரத்திலே ஒப்பு கொடுப்போம். தேவன் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். தெய்வ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசை கூட எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கழுதை குட்டி ஆகிய மரியின் மேல் நீர் ஏறி வந்தீர் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறது. உம்மை ஏற்றுக்கொண்டதான நாங்கள் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே முதலிடம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட நீர் எந்த நோக்கத்தோடு எங்களை பிடித்தீரோ அந்த நோக்கம் எங்களிலே நிறைவேறத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. நாங்கள் வசனத்தை சுமந்து கொண்டு செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, உமக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உம்மால் உபயோகப்படுத்தப்படுகிறதான பாத்திரங்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கிருபை எங்களிலே காணப்பட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இம்மட்டும் உதவி செய்த தேவன் இனிமேல் உதவி செய்ய நீர் போதுமானவராய் இருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை விளங்கட்டும், வெளிப்படட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் உதவி செய்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்படியாய் மாற்றுங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். கிருபையின் கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை பிறந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை
10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.